வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோல லெஹங்கா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது காமிச்சிருந்தேன். அதோட தைக்கிற வீடியோ தான் இது. வீடியோ வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆச்சு ஒரு சில காரணங்களால. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் விசேஷங்கள் அப்படி போயிட்டுருக்கு. ஹஸ்பண்டும் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் டெய்லரிங் வேலை இல்லை, கொஞ்சம் வீட்டில் வேலைகள் இருக்கிறதுனால அப்லோட் பண்ண லேட் ஆச்சு. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெஹங்கா ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து கையை தான் நான் தச்சுட்ருக்கேன். கையோட நெட்டு வந்து கட் பண்ணியிருந்தோடனே நெட்டு கீழே இருக்குது. அதுக்கு மேலே நெட்டை ஒட்டி வந்து கெட்ட பக்கத்தை வைக்கணும், நல்ல பக்கம் மேலே பார்த்து வைக்கணும். ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தையல் போட்டு திருப்புறதுக்கப்புறமா நமக்கு நெட்டுக்கு உள்பக்கமாக நல்ல கிளாத் வரணும். அந்த சாட்டின் கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஷைனிங் வரும் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக வரணும். அந்த மங்கலாக இருக்க பகுதி வந்து உள்ளே வரணும். அதனால எப்போவுமே அந்த கை வந்து ஜாயின் பண்ணும்போதோ, நெக்கு வந்து அடித்து திருப்பும்போதோ கொஞ்சம் கவனிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். நெட்டு வந்து கீழே இருக்கணும். அதுக்கு மேலே நெட்டை ஒட்டி கெட்ட பக்கம் இருக்கணும், நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம அடித்து திருப்பும்போது வந்து அப்படி திருப்பி எடுக்கச்சல நல்ல பக்கம், அந்த லைனிங்கோட நல்ல பக்கம் அந்த நெட்டுக்கு அடியில் வரும். இதை வந்து கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுட்டு ஜாயின் பண்ணாலே போதும். ஏன்னா நான் முதல்லலாம் அந்த தெரியாமல் தச்சுட்டு பிரித்து பிரித்து இப்போ தச்சுருக்கேன். நம்ம இந்த நெட்லலாம் பிரித்து தைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக பிரிஞ்சு போயிடும். அந்த இடங்கள்ல வந்து நெட்டு கிழிஞ்சிரும். அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிச்சுட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும். அந்த பார்டர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து கைக்கு ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2 கையுமே தச்சுட்டேன். ரொம்ப பெரிய வீடியோ வருங்கிறதுனால ஒவ்வொரு கை தைக்கிற வீடியோ தான் நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து இந்த முன்பகுதியில் நெட் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம். நெட்டில் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறனால ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதையும் அந்த அடிப்பகுதியில் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயிண்ட் தையல் வந்து போட்டிருக்கேன். இதை அப்படியே திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பதிவு தையல் வந்து போட்டுடலாம். நம்ம இதுக்கு மேலே லைனிங் வரும்போது ரொம்ப ஒன்றும் மோசமாக தெரியாது. அது இல்லாமல் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைப்போம் பாருங்கள். அப்போ அந்த தையல்கள் எல்லாமே ஒரே இடத்துல வர்ற மாதிரி வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் அடியில் வந்து அந்த நெட்டு பீஸ் வந்து வச்சுருக்கேன். நெட்டு பீஸோட நல்ல பக்கம் மேலே இருக்குது. நம்ம அந்த கழுத்தை சுற்றியும் காலிஞ்சில் தையல் போடுவோம் பாருங்கள். அந்த தையல் வந்து இப்போ லைனிங்குக்கு மேலே போட்டுடலாம். நெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு லைனிங் தான் சரியான அளவு. அதனால் இப்போ லைனிங்கில் கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு அப்படியே தையல் போட்டு வெளியில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பலாம். இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு லேஸ் ஒர்க் எல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி நம்ம அடித்து திருப்பினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப தெரியாது. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம எதுவுமே தைக்கலை, இப்போ லேஸ் வைக்கலை, ஸ்டோன் எதுவும் வைக்கலை அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து அந்த இடத்துல பிசுறு வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கும் நெட்டு கிளாத்துலேயே. அதனால் இப்போ வந்து கட் பண்ணி அந்த அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிட்டு நெக்கில் அந்த விளிம்பில் ஒரு தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த தையல் அப்படியே போட்டு வந்து எடுத்துட போகிறேன். இது வந்து ஓரளவுக்கு கழுத்து கரெக்டாக இருந்தது. அந்த டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் கட் பண்ணியிருந்த அளவுக்கு ஓரளவுக்கு சரியாகவே இருந்தது. இதை சுற்றி நான் வந்து ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு தைச்சிருந்தேன். இந்த ஸ்டோன் தைச்சது வந்து கடைசியில் காமிக்க முடியலை. நான் நிறைய வீடியோவில் ஸ்டோன் வந்து எப்படி தைக்கிறோன்னு பார்த்துருக்கோம். அதனால் நான் வந்து கடைசியில் ஒரு ஸ்டோன் மட்டும் வச்சு தைச்சி முடிச்சிருந்தேன். கைக்கு வந்து ஏற்கனவே பார்டர் இருக்கிறனால எதுவுமே வைக்கலை. இப்போ அப்படியே உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு அதுக்கப்புறமா அந்த லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நெட் இருக்கு இல்லையா, எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு வந்து இந்த வேலை மட்டும் எல்லா துணிலையுமே கரெக்டாக செய்யணும். அப்போ தான் அடுத்த அளவுகள் வந்து அளந்து மார்க் பண்ணும்போது ரொம்பவே திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டேன். இனி நம்ம வெளிப்பக்கமாக நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ முன்பக்கத்தை வந்து தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது இந்த பின்பக்கம் வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நெட்டுமே 2 பீஸ் இருக்குது, அந்த லைனிங்கும் 2 பீஸ் இருக்குது. இப்போது நம்ம வந்து வலது பக்கம் இடது பக்கம் கவனிச்சுட்டு இந்த மாதிரி நெட்டுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். நெட்டு அடியில் இருக்குது, லைனிங்கோட நல்ல பக்கம் மேலே பார்த்து இருக்குது. உங்களுக்கு நல்லா கவனித்தா தெரியும், இந்த ஷைனிங் தெரியுது இல்லையா. நான் திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னோடய அனுபவம் தான் இது. யாருமே இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தந்ததே கிடையாது. நம்ம வந்து தைச்சிட்டு திருப்பி பார்த்துருவோம். திருப்பி பார்த்ததுக்கப்புறமா கெட்ட பக்கம் வெளியில் வந்துட்டுன்னு வைங்க, மறுபடியும் நம்ம கஷ்டப்பட்டு அதை பிரித்து அதுக்கப்புறம் சரியாக தைச்சி இந்த வேலையெல்லாம் ஆரம்ப காலத்தில் நடக்கும், எல்லாருக்குமே நடக்கக்கூடியதான். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து திருப்பிட்டு அந்த விளிம்புலையே
தையல் வந்து போட்டிருக்கேன் நெக்கில். முன்பக்கமும் நம்ம அடித்து தான் திருப்பியிருக்கோம், பின்பக்கமும் அடித்து தான் திருப்ப போகிறோம். இப்போ அப்படியே வந்து லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஜாயின் தையல் எல்லா இடத்துலையும் போட்டு எடுத்துடலாம். இதை சுற்றி ஜாயின் தையல் போட்டு முடித்தா ஒரு பக்கம் முடிஞ்சிடும். அடுத்தது இன்னொரு பக்கம் ஆரம்பிப்போம் பாருங்க. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு 2 கிளாத்தையும் எடுத்து வச்சு இடது பக்கம் வலது பக்கம் வச்சுட்டு பின் போட்டு வச்சுட்டு ஆரம்பித்தா கூட பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு தைங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு சில நேரம் கவனிக்கல அப்படின்னா 2மே ஒரே பக்கத்துக்கு வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பிளெயினாக தான் இருக்குது இந்த கிளாத்து. லைனிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் ஷைனிங் தெரியுது. அதனால் கொஞ்சம் கவனிச்சுட்டு எப்போவுமே தைக்க பாருங்கள். நான் வந்து அடுத்த பீஸு இந்தளவுக்கு ஜாயின் பண்ணுறதெல்லாம் ரொம்ப காமிச்சிருக்க மாட்டேன். நெக்கு மட்டும் முடிச்சுட்டு எப்படி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா வந்து நான் இந்த வீடியோவை ரொம்பவே ஸ்பீட் பண்ணி தான் விட்டுருக்கேன். சும்மா ஒரு 10, 15 நிமிஷத்தில் இது எடுக்கக்கூடிய வீடியோ இல்லை. ஏன்னா நானுமே வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது கவனித்து தான் எடுக்க முடியும். வீடியோ வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதையுமே நெக் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அந்த விளிம்பில் மட்டும் தையல் போட்டுட்டு உடம்பு ஃபுல்லாகவே சுற்றி ஜாயின் பண்ணிக்கிட போகிறேன். இந்த நெக்கு வந்து நம்ம இந்த மேலே பதிவு தையல் போடியும் பாருங்க 2 கிளாத்தை சேர்த்து வச்சு. அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கூட அந்த லைனிங் மேலே வராத அளவுக்கு பாருங்கள். அப்போ தான் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கவனித்து தான் போட்டுட்ருக்கேன். இந்த ப்ளவுஸு வந்து அவசரமாக தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அவசரமாக தைச்சிட்டு நானே வந்து இது தங்கச்சி மகளுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் அவசரமாக தான் தைச்சிட்டு இருந்தேன். வீடியோ எந்தளவுக்கு தெளிவாக இருக்குன்னு கூட நான் பார்க்கல. அப்படியே வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கூட நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த பின் பீஸையும் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ முன் பீஸ் இருக்குது பாருங்கள். இதை அப்படியே உள் பக்கமாக 2ஆக சரியாக மடிச்சிருக்கேன். நெக்கு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த எல்லா பக்கங்களையும் அளவு ஒன்று போல் வச்சுட்டு 2ஆக மடித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு பீஸு பின்பக்கத்தில் உள்ள பீஸ் ஒன்று வச்சுருக்கேன். மறுபடியும் இன்னொரு பீஸு ஒரே லெவலில் எடுத்து வச்சு மடித்து வச்சாச்சு. இப்போ வந்து அந்த மடிப்பு பக்கம் அடியில் இருக்குது பாருங்கள் முன் பீஸு. அதை விட்டு இப்போ மேலே வச்சுருக்க அந்த பின் பீஸ் 2யுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இழுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டிலாம் வைப்போம் அதனால். அப்புறம் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக டேப் வச்சுட்டு ஒரு 9 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே 6 இன்ச்சில் மார்க் பண்ணி 2ஆட்டு பிரித்து மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து ஒரு 3/4 இன்ச்சில் நடுவு பகுதியில் அகலம் வந்து 3/4 இன்ச்சில் அளந்து மார்க் பண்ணி இந்த மார்க்கெல்லாம் முடிச்சு வச்சேன். இப்போ இந்த 3 இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, டார்க்காக தெரியும். அந்த இடத்துல வந்து நல்லா பாயிண்ட் ஊசியால் அழுத்தி ஒரு 2, 3 டைம் வந்து இப்படி குத்தி விட்டோம் அப்படின்னா 4 கிளாத்துலையுமே வந்து அளவு விழுந்துடும். இப்போ ஒவ்வொரு பீஸாக உள்பக்கமாக எடுத்துகிட்டு நான் அந்த இடத்துல குத்துன இடம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்த அப்படியே நம்ம பிடிச்சி நம்ம வந்து டாட் வந்து பிடிச்சிடலாம். மேலேருந்து ஆரம்பிக்கும்போது லேசாக ஆரம்பித்து அந்த நடுவில் வர மார்க்கில் ஒரு 1/4 இன்ச்சு வரணும். அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்க மார்க்கெலாம் முடிக்கும் போதும் அப்படியே லேசாக கொண்டு வந்து முடிச்சிடலாம். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் டாட் வந்து பிடிப்போம் இல்லையா, 3வது டாட் பிடிப்போம் பாருங்க ஆம்குள்ளேருந்து. அது ரொம்ப சிம்பிளாக அப்படி நைஸாக கொண்டு வந்து முடிப்போம் பாருங்க, அதே மாதிரி தான் முடிக்கணும். இதே மாதிரி 4 பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கு 2 பீஸ் தனித்தனியாக இருக்கு இல்லையா, அதுலேயும் முடிக்கணும். முன்பக்கமும் கரெக்டாக பிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் விலகி போச்சு அப்படின்னா லைட்டாக அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு பிடிங்க. தையல் வந்து எங்கேயுமே எலும்பி நிற்கக்கூடாது. எலும்பி நின்னா அசிங்கமாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி 4 இடத்துலையுமே தையல் போட்டு நான் எடுத்து வச்சு விட போகிறேன். இனி வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். நெக்கு வந்து முடித்து வச்சுட்டோம். அதனால் ஷோல்டர் வந்து கரெக்டான பாயிண்ட்டு அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து அந்த கையோட பகுதியில் வந்து முடிக்கிற மாதிரி எப்போவுமே தைங்க. அப்போ தான் வந்து ரொம்ப கரெக்டாக ஃபினிஷிங் வந்து வரும். இப்போ அந்த பிசுறு வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டு விளிம்பில் ஒரு தையல் வந்து போட்டுடலாம். இதுக்கு மேலே நம்ம லேஸ் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கூட பிசுறு வெளியில் வராது. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் தைக்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் இது. இந்த மாதிரி 2 ஷோல்டரையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கையை வந்து 2 அளவையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று நல்ல பக்கம் அடியில் இருக்குது, இன்னொன்று நல்ல பக்கம் மேலே இருக்குது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கைக்குழி கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒன்று வந்து இடது கைக்கும் ஒன்று வலது கைக்கும் வந்துடும். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண பீஸில் ஒரு தையலும் போட்டு விட்டுட்டேன். அந்த கட் பண்ண இடம் தெரியறதுக்காக சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிடுங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம கவனிக்கலை அப்படின்னா இந்த கட்டு இருந்துச்சு அப்படின்னா முன்பக்கத்துக்கு பார்த்து வந்து தைச்சிருவோம். அது இல்லைன்னா 2 பீஸுமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2 பீஸையும் கொஞ்சம் கவனித்து எடுத்து வச்சாச்சு. இனி வந்து நம்ம அந்த உடம்புல ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம முன்பக்கத்துக்கு வரக்கூடிய இடத்துல அந்த கையில் கட் பண்ணி கைக்குழி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா,
அந்த இடத்த வர்ற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் பாயிண்ட்டை கவனித்து இந்த கை வந்து எந்த இடத்துல முடியுதோ அதில் இருந்தே ஆரம்பிக்கலாம். கையோட தைக்கக்கூடிய அளவு வந்து 1/2 இன்ச்சு. அந்த 1/2 இன்ச்சிலே அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வரணும். ஷோல்டரும் நம்ம கையில் சென்டரில் ஒரு கட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த அளவும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே தையல் போட்டு கொண்டுட்டு வாங்க. இந்த 2 அளவும் ஒரே இடத்துல வந்துட்டு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். ஆம்கோல் பகுதியில் எந்த பிரச்சனையுமே வராது. ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தையல் அதுக்கு மேலேயே போடலாம். எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் வளைவு நெளிவு இருந்தது அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த 2வது தையலில் கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இதே மாதிரி நான் அடுத்த கையுமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இனி வந்து அந்த உடம்புலேருந்து ஒரு ஜாயின் தையல் மட்டும் போட்டு விட்டுறலாம். கையிலேருந்து அப்படியே ஆரம்பித்து ஆம்குள்லேருந்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 இன்ச்சுக்கு மேலேயே நான் முடிச்சிட்டேன். இந்த தையல் போடுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இடுப்பை வந்து இடுப்பு உயரம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல மடித்து தையல் போட்டிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் அவசரமாக தைச்சிட்டு இருந்ததுனால எனக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி தைச்சிட்ருக்கேன், அவ்வளோதான். அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே அப்படியே வந்து லைட்டாக முடித்து வெளியே எடுத்துட்டேன். இனி வந்து கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவு விட்டுருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை இந்த 4 கிளாத்தையும் ஒன்றா வர்ற மாதிரி எடுத்து வைக்கணும். இப்போ வந்து அந்த இடுப்பு பகுதியில் முடிகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 கிளாத் வரும் ஒரு பக்கத்துக்கு, இன்னொரு பக்கத்துக்கு 2 கிளாத் வரும். அதை அப்படியே மடித்து வச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு ஒரு மார்க் பண்ணி கட் கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து அளவு துணியை வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன். அளந்து மார்பு சுற்றளவில் எவ்வளோ வருது, இடுப்பு சுற்றளவில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். கையில் எவ்வளோ வருதுங்கிறதையும் கவனிக்கணும். இப்போது நம்ம அந்த கை அளவுகள் எல்லாமே மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி மார்பு சுற்றளவுலையும் நம்ம அளந்த அளவில் இருந்து இங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த துணியில் இருக்கக்கூடிய அதிகமான அளவு இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படி நம்ம வந்து 4ஆக பிரித்து எந்த இடத்துல எவ்வளோ குறைக்கணுமோ நம்ம நார்மலாக ப்ளவுஸில் குறைப்போம் இல்லையா, அதே மாதிரி குறைச்சி மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த இடுப்பு பகுதி கைப்பகுதி எல்லாத்துலேயுமே சரியான அளவை வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இடுப்பு பகுதியில் இந்த நம்ம ஓப்பன் வைக்கணும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த அளவு வந்து இடுப்பை மடித்து தைச்சிட்டு தான் அந்த அளவு வைக்க முடியும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடுப்பு உயரம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல 4 கிளாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். 1.5 இன்ச்சு அளவுக்கு அதில் மார்க் பண்ணிவிட்டு சின்ன கட் கொடுத்து விட்ருக்கேன். இந்த இடங்களை வந்து மடித்து தையல் போட்டுடலாம். நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு வந்து முதுகுலாம் மடித்து தைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதில் வந்து பின்பக்கத்துக்கு 2 பீஸாட்டு வரும், முன் பக்கத்துக்கு ஒரே பீஸாக வரும். இப்போது அந்த 1.5 இன்ச்சு கிளாத்தை அப்படியே மடித்து தையல் போட்டுட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த தையல் எல்லாமே போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் கடைசியில் தான் ஊக்குப்பெட்டி வீப்பெட்டிலாம் தைக்க போகிறேன். அப்போது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஊக்குப்பெட்டி வீப்பெட்டிலாம் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த இடுப்பு உயரம்லாம் மடித்து அடித்தோன்னா இன்னுமே கொஞ்சம் அளந்தளந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம ஊக்குப்பெட்டி வீப்பெட்டியெல்லாம் தைக்கும்போது ரொம்ப நீட்டாக வந்த மாதிரி இருக்கும். நான் இப்படி தான் தைப்பேன். நீங்கள் எப்படி தைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கீழேருந்து மேலே ஒரு 3 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடுப்பு உயரம் அளக்கக்கூடிய இடத்துல அதிலேருந்து நமக்கு தேவையான இடுப்பு அகலம் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த இடத்துல மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அளவுகளை கழித்து 2 பக்கமும் பிரித்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து தையல் போட்டுடலாம். உங்களுக்கு இந்த அளவுகள் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்காக தனியாக ஒரு வீடியோஸ் கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக வரும், அவசரத்தில் எடுத்தது அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக கொடுக்கல. இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ 2 பக்கமே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து தையல் போட்டு அப்படியே கைப்பகுதி வரைக்கும் கொண்டு வந்து முடித்தாச்சு. 2 தையல் வந்து போடலாம். ஒரு 1/4 இன்ச்சில் 2வது தையலும் அப்படியே போட்டு முடிக்கும்போது கரெக்டாக அந்த இடுப்பு அளவில் தான் கொண்டு முடிக்கணும். நம்ம சுடிதாருக்கெல்லாம் முடிப்போம் இல்லையா, ஓப்பன் முடிக்கும்போது அதே மாதிரி தான் அந்த ஓப்பனில் கொண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பனுக்கு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய கிளாத்தில் அந்த ஓப்பன் வந்து மடித்து தைக்க போகிறோம். இப்போ வந்து ஓப்பனில் அதிகமான கிளாத்து நமக்கு தேவையில்லை. ஓப்பன் மடித்து தைக்க 1 இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருந்தால் போதும். நான் இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு போல் கிளாத்தை அப்படியே லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மறுபடி 1 இன்ச்சு அளவுக்கு வர்ற மாதிரி 2 மடிப்பை மடிச்சுட்டு நான் அப்படியே வந்து ஓப்பன் தைச்சி வெளியில் எடுத்துட்டேன். சுடிதாருக்கு ஓப்பன் தைப்போம் இல்லையா, அதே மெத்தடு தான். இந்த மாதிரி வந்து தைச்சி முடித்தாலே போதும், வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு ஓப்பன் வேண்டாம் அப்படின்னா அப்படியே அந்த தையலை
நம்ம வந்து ஓப்பனுக்காக முடிச்சு வெளியே எடுத்தோம் இல்லையா, அந்த தையலை வந்து அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிருங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக லெஹங்கா ப்ளவுஸ் போடும்போது ஓப்பன் வேண்டாம் அப்படின்னுட்டும் கேட்பாங்க. அந்த மாதிரியும் போட்டுடலாம். இதுவுமே கரெக்டாக ஒரு இடுப்பு வரைக்கும் தான் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்ம பாவாடைக்கு கீழே கொஞ்சம் வந்தது. அதனால் இந்த ஓப்பன் வந்து வச்சுருந்தோம். இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ ஓப்பன் தைக்கலாம். நம்ம ஊக்குப்பட்டி தைக்கிறது வந்து மேலே இருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வந்து ஆரம்பிக்கும்போது லேசாக ஒரு கிளாத்தை மடித்து வந்து உள்பக்கமாக விட்டுட்டு அப்படி காலிஞ்சில் தையல் போட்டு கழுத்து பகுதியில் முடிக்கும் போதும் லேசாக உள்பக்கமாக மடித்து விட்டு தையல் போட்டு வெளியே எடுத்தாச்சு. அப்படியே திருப்பிட்டு அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு பதிவு தையல் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கோலே அது. இந்த கிளாத்தோட அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு அந்த அளவுக்கு கூட இருக்கலாம். நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கெல்லாம் ஊக்குப்பட்டி தைப்போம் இல்லையா, அதே டைப் தான், அதே மெத்தடு தான். அதே மாதிரி தைச்சி அப்படியே உள்பக்கமாக இப்போ அந்த தையலை போட்டு ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இந்த மடித்து தைக்கக்கூடிய கிளாத் இருக்கலாம். அதே அளவுக்கு தையலை போட்டு நேரே கீழே கொண்டு வந்து முடிக்கும் போதும் அந்த கிளாத்தை கரெக்டான இடத்துல வந்து முடித்து வெளியில் எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து பின்பக்கம் வரக்கூடியது. கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம முன்பக்கம் ப்ளவுஸுக்கு கூட ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு வேளை அட்ஜஸ்ட் பண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பின்பக்கம்லாம் ஊக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கவனித்து அந்த அளவுகளில் அளந்து நீங்கள் வந்து தைக்க பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கவனித்து தைச்சாலே போதும், ரொம்ப நீட்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இனி வந்து வீப்பட்டி தைக்க போகிறேன். வீப்பட்டி தைக்கும்போது உள்பக்கத்துலேருந்து இந்த கிளாத்தை வந்து கொடுத்து ஆரம்பித்து தையல் போடணும். அதே மாதிரி இந்த தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட்டு அப்படியே நல்ல பக்கத்தில் திருப்பி நல்ல பக்கத்தில் நம்ம ஏற்கனவே வந்து இந்த துண்டு ஜாயிண்ட் பண்ணி தையல் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த தையலை கவர் ஆகி இந்த கிளாத்து வந்து வரணும். வர இடத்துல வந்து நமக்கு எத்தனை வி வந்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து இதில் ஒரு 5லேருந்து ஒரு 6 வி வரைக்கும் தைச்சிருந்தேன். இந்த அளவுக்கு இது தாராளமாக போதும். இன்னுமே கொஞ்சம் நெருக்கமாக வேணும் அப்படின்னா இன்னும் 1, 2 கூட நெருக்கி வச்சு தைக்கலாம். அது ஒவ்வொரு ப்ளவுஸோட லென்த்தை பொறுத்தது. இப்போ வந்து இதில் நான் எல்லா இடங்கள்லையும் வி தைச்சி வெளியே எடுத்துக்கிட போகிறேன். இந்த கிளாத்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேலே வி தைச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நெளிஞ்சு வர்ற மாதிரி தான் தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் நான் தைச்சிட்ருக்கேன். ஏன்னா வந்து காட்டன் கிளாத்தாக இருந்தால் கொஞ்சம் நமக்கு தைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்து வந்து கொஞ்சம் நம்ம இழுக்கிற இடம்லாம் இழுபட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி இந்த மேலே வந்து வி பட்டி தைக்கிறது, ஊக்குப்பட்டி தைக்கிறது இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே தைங்க. முடிக்கும்போது கொஞ்சம் நீட்டாக முடித்து எடுங்க. அப்போ தான் பார்க்கறக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே செய்கிற வேலையை இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோன்னா ரொம்ப நீட்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம நாட்கள் ஆக ஆக கொஞ்சம் ஸ்பீடாக வந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ வந்து ப்ளவுஸை மொத்தமாக முடித்து எடுத்துட்டேன். இதில் இனி வந்து பின்னாடி ஒரு ரோப் வந்து வச்சு தைக்கணும். ஸ்டோன் லேஸும் வைக்கணும். அது வந்து நான் தைக்கிறத காமிக்கலை. மொத்தமாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதோட பாவாடை வந்து நான் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதோட சேர்த்தேன் அப்படின்னா ரொம்பவே பெரிய வீடியோவாக வரும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.